கட்டுன பொண்டாட்டியாக இருந்தாலும் ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாமல் அந்த பொண்ணை தொடுறது உன் அம்மாவை தொடுற மாதிரி. இதெல்லாம் உங்கள் அம்மா சொல்லி வளர்த்துருந்தா நீ இன்னைக்கு இப்படி வந்து நின்று இருக்க மாட்டேன். இப்படியே உடனே வந்துடுறது எல்லாம். இதெல்லாம் டிஎம்கே ஆட்சி தான் காரணம், ஆட்சி சரியில்லை அப்படின்னு. ஆட்சி சரி இருந்தால் மட்டும் இந்த மாதிரி ஆட்கள்லாம் அப்படியே தமிழ்நாட்டில் இல்லாமல் இருந்துருவானுங்களா? ஆட்சியில் வேறு ஆட்சியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஆள் இன்னும் இருக்க தான் செய்வானுங்க. என்ன காரணம்? நான் இப்படி பேசுகிறதுனால மட்டும் எல்லாம் மாறினா கண்டிப்பாக எதுவும் மாறாது. பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணுறவனுங்களை கண்டுபிடிச்சா மிஞ்சி போனால் ஜெயிலில் கூட்டு போயிட்டு 3 வேளை சோறு போட்டு அனுப்பி விட்டுருவாங்க. அவன் மீண்டும் வெளியில் வந்து இதே தப்பை திரும்பவும் செய்வான். பயப்படாமல் நம்மளை என்ன பண்ணுற போகிறாங்க, கொண்டுடுவா போகிறானுங்கன்னு ஒரு தைரியத்தில் திரும்பவும் இதே மாதிரி தப்பெல்லாம் பண்ணிவிடுவானுங்க. இவனுங்களெல்லாம் நடு ரோட்டில் வச்சு அவன் 600 ரூபாய் அறுத்து வீசி போடணும். அப்படி இல்லையா சட்ட ரீதியாக தூக்கு தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் ஒரு பொண்ணை தொடுறதுக்கு இங்கே எல்லா ஆம்பளைங்களுக்கும் பயம் வரும். சில பைத்தியக்காரங்களாம் இந்த நேரத்தில் அந்த பொண்ணுக்கு அங்கே என்ன வேலை? இந்த விஷயம் இல்லை, ஏதாவது ஒரு விஷயம், ஒரு பொண்ணு அவள் விருப்பத்துக்கு மாற ஒரு ஆடை அணிஞ்சாலும் சரி, எது பண்ணாலும் சொல்லி இந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு ஆடை அணிஞ்சதுனால தான் அவன் அப்படி பண்ணான். ஏன்டா 2 வயசு குழந்தை என்னடா ஆடை அணிஞ்சது அவன் தப்பு பண்ணுறதுக்கு? உங்கள் வீட்டு பொண்ணாக இருந்தால் இப்படி சொல்லுவீங்களா? இல்லை உங்கள் வீட்டு பொண்ணாக இருந்தால் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுவீங்களா? ஒரு பொண்ணை சக மனுஷியாக பாருங்கள்.